Hello friends, welcome to JC Games once again. நம்ம இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா 2018 முடிஞ்சு இப்போ 2019 வந்தாச்சு. அண்ட் அவங்க எல்லாருக்குமே விஷ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் மூலியமாக நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம குயிஸ் கேம் எப்படி கிரியேட் பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக் டு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள ப்ராஜெக்டில் போகலாம். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உங்களுடைய யூனிட்டி இன்ஜினை ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் புது ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இதுக்கு வந்து வேர்ட் குயிஸ் வைப்போம். அண்ட் இது வந்து 2D game and create a project. ஓகே, ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நியூ இயர் ரொம்ப ஹாப்பியாக அண்ட் சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். அண்ட் ஆல்சோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே நைட் ஏன்னா நானும் நல்லா செலிப்ரேட் பண்ணேன். ஸோ புது வருஷமாக அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணுமே, அதுக்காக கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். And thank you for subscribing me and watching my videos. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பண்ண போகிற இந்த வீடியோஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பிங் பாங் கேம் அண்ட் இன்னைக்கு ஒரு வேர்ட் கேம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 2-3 ஸ்மால் 2D கேம்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3D கேம்ஸ் பற்றி எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கேமிங் பற்றின எந்த சம்மந்தமோ இல்லை யூனிட்டி பற்றினது எந்த கேள்விகளோ இல்லை அனிமேஷன் பற்றினதோ எதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது டியூட்டோரியல் பற்றின வீடியோஸ் தேவைப்பட்டாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூனிட்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு அண்ட் இது ஃப்ரெஷ் அண்ட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ முதல்ல நம்ம இது க்ரியேட் பண்ணுறது ஒரு குவீஸ் கேம். ஸோ குவீஸ் கேம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து போர்ட்ரைட் மோடில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா லேண்ட்ஸ்கோப்பில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் டிஸ்பிளேல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எந்த வித இதுவுமே போர்ட்ரைட் மோடுக்கு சொல்லி இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஸ்டாண்டர்ட்லான்னு சொல்லி காட்டுது. பட் நம்ம போர்ட்ரைட் மோடுக்கு மற்ற நம்மளுக்கு கேமராவோ இல்லை சைஸ் இப்போ போர்ட்ரைட் மோடுக்கு நம்ம செட்டிங்ஸ் மூலிமா போய் மாற்றிக்கலாம். பட் அதுக்கு நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஸ்டில் ஈவன் தோ நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனாக சேவ் பண்ணுங்கள். Ctrl+Shift+S அண்ட் வேர்ட் கேம் மெயின். ஓகே, வேர்ட் கேம் மெயின் சொல்லி நான் வந்து ஒரு சீன் சேவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஃபைல் அண்ட் பில் செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்கும் அண்ட் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய மொபைல்ஸுக்கு நம்ம இது பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம டெவலப்பர் மெனில் பில்டு கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம் கொடுத்து ஸோ அது மறுபடியும் ஸ்கிரிப்ட் வந்து கம்பைலிங் பண்ணோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது கம்பைல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போங்க. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், அது 1.5 GB. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. அண்ட் ஜஸ்ட் பில்ட் கொடுங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேர்ட் குயிஸ் ஓகே என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து கேம் பில்டு அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு
ஓகே, ஸோ இப்போ வந்து எரரைஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் நிறைய வந்திருக்கும். போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கோப், போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கோப். ஸோ நம்ம சூஸ் பண்ணது லேண்ட்ஸ்கோப் இல்லை, போர்ட்ரைட் மோட். ஓகே, ஸோ இப்போ நம்ம செல்ஃபோன் போர்ட்ரைட் மோட் வந்திருக்கு. ஸோ வேறு மெத்தட்லேயும் இந்த மாதிரி கொண்டு வரலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரை இது ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க, பில்ட் பண்ணுற இதில் பண்ணி. இப்போ உங்களுக்கு போர்ட்ரேட் மோடுக்கு வந்து நம்மளுடைய ஸ்க்ரீனும் வந்தாச்சு அண்ட் நம்மளுடைய கேமிங் ஸ்க்ரீன் எல்லாம் வந்தாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் எம்டி அண்ட் அதோட பொசிஷனை நம்ம ரீசெட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஜஸ்ட் கேம் மேனேஜர். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் இந்த கேம் மேனேஜரோட ஒர்க் என்ன ஸ்கிரிப்ட் அல்லது நம்மளுடைய கேள்வி பதில்களை வந்து லிஸ்ட் ஆரே லிஸ்ட்லேருந்து அது ஒவ்வொன்றா எடுக்கும். ஆல்சோ அது வந்து ஆன்சர் பண்ண கொஸ்டின் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறதுனால கேம் மேனேஜர்னு தனியாக வச்சுருங்க. அண்ட் ரைட் கிளிக் அண்ட் பண்ணிட்டு ஒரு இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒரு பேனல் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேனல் வந்து பிக் சைஸ் ஆகும். ஓகே, ஸோ அல்டிமேட்லி பிக். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்டில் நம்ம பார்த்துருந்தோம். ஜஸ்ட் உங்கள் கேன்வாஸில் போங்க, உங்கள் ஸ்க்ரீன் பீஸ் ஓவர்ஃப்ளே இருக்குது, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கேமரா, அதில் மெயின் கேமரா ட்ராக் அண்ட் ஃபோர்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஸோ இப்போ நம்ம கேமரா அண்ட் இது எல்லாமே கேன்வாஸ் எல்லாமே ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்து டிஃபால்ட் பேஜ். இதில் வேறு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்க்ரீன் வித் சைஸ் ஃபிக்ஷன் ரேட் அது அப்படி இருக்கட்டும். வேறு செட்டிங்ஸ். ஓகே, வேறு செட்டிங்ஸ் இருந்தால அண்ட் ஆல்சோ மை மெயின் கேமரா using graphics everything. Okay, and colors நம்ம சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணும் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேனல் ரெடி அண்ட் எவ்ரி திங் இஸ் ரெடி. இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் சொல்லி பிஜி பேக்ரவுண்ட் நான் சொல்லி வச்சுருக்கேன். எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களை க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் நேம் கொடுத்துருங்க. ஸோ ஈஸிலி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ணும். இது வந்து டாப்புக்கு கொண்டு வரும், டாப் அண்ட் மிடில் செக்ஷன். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம் அண்ட் ஆல்ட் அண்ட் இந்த ஆங்கிளை கிளிக் பண்ணுறோம் அண்ட் இந்த ஆங்கிளை கிளிக் பண்ணுறோம் அண்ட் டாப்பை கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஆங்கிள் டாப். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சைஸ் வித் 450 700. ஓகே, 700 and 800. பர்ஃபெக்ட். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 400. ஓகே, மறுபடியும் இதை கிளிக் பண்ணி ஆல்ட் பட்டன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் லேயர் கிடைச்சிருக்கு. நம்ம அந்த 500 கூட வச்சுக்கலாம், நாட் அன் இஷ்யூ. சம்டைம் பெரிய கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த இதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவ்வளோ பெருசில் வச்சுருங்க. அண்ட் டெக்ஸ்ட் போல்ட் வச்சுட்டு ஒரு 50 வைப்போம். 50 ப்ளஸ் தி middle and wrap on terminate and best fit select பண்ணி 20 to 80 வச்சுருங்க. அண்ட் மெட்டீரியல். ஸோ இதோட கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கையில். ஸோ இப்போ விஷ் நம்ம என்னென்ன கலர் வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பிளாக்காக கொடுத்தேன். ஓகே, ஸோ இது வந்து இதுக்கு நேம் வந்து question text and questions text and
ஓகே. அண்ட் இனிமேல் நமக்கு என்ன தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு 4 buttons ரைட் கிளிக் பண்ணிடுங்க, மறுபடியும் யூஐ அண்ட் buttons. ஓகே, யூஐ அண்ட் buttons. ஸோ பட்டனோட width 300, sorry 200, and this is 200, 150, 100, 250. ஓகே, இது நம்மளுடைய பட்டன் அதே மாதிரி மிடில் கொண்டு வரோம் அண்ட் லிட்டில் 300 வச்சுக்கோம். ஓகே, அண்ட் அது லைட்டாக பொசிஷன் நம்ம அங்கே கொண்டு வந்து வச்சிடும் அண்ட் கீழே கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சிடும். ஓகே, அண்ட் இதுக்கு நான் ஆப்ஷன் ஏ ஷார்ட் ஆகிக்கிறேன் அண்ட் அதே நான் கண்ட்ரோல் ரீப்ளேஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு அது 4 buttons தேவை. அண்ட் திஸ் ஒன் அகெயின் ஆப்ஷன் டச் பண்ண ஜஸ்ட் ஓகே. அண்ட் இந்த பட்டனுக்கு ஆப்ஷன் பி and option C and final one option D. Okay, so இப்போ நம்மளுடைய கேம் பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் A, ஆப்ஷன் B and ஆப்ஷன் C. சேம் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிடுங்க. இது நான் 4 பட்டன் கிரியேட் பண்ணது மாதிரி பண்ணிடணும். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை நம்ம மொத்தமாக டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி போல்ட் இதுவும் 20 and best fit to 10 to 60. Okay, and material color also black. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் அதோட சேஞ்சஸ் டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சேம் ப்ராப்பர்ட்டிஸ், சப்போஸ் நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் நம்மளுடைய கேமிங்குள்ளே இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, ஸ்கிரிப்டிங் ப்ரொசீஜருக்கு போவோம். ஓகே, நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஸ்கிரிப்ட். C# game question quiz. Okay, quiz game. So நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இந்த quiz உங்களுடைய ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதும்போது ஜஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுருங்க, ஸ்பேஸ் விடாண்டா அண்ட் என்ட்ரு பண்ணுங்கள் அண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்கிரிப்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்ட் மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் பண்ண ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு புது புது விஷயங்களை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் பண்ண ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் மேலே டாப்பில், using Unity engine, using blah 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 blah, but it's loading. Okay, finalized is loaded. ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரிப்டை பொறுத்தவரைக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா யூசிங் system.collision generic and using Unity engine. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதில் வந்து எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஐ deleted and also mono behavior நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஐ deleted and கீழே பார்த்தீங்கன்னா void and start மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் இதை வந்து கிளாஸாக யூஸ் பண்ண போகிறோம். கிளாஸ்னால் என்னன்னு சொல்லி நான்
ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் ஷீஷா பற்றின வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எதுவும் டவுட்னா நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சீரியலைஸ்டு, அதாவது சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம். பட் அந்த சிஸ்டத்தை நம்ம சீரியலைஸ்டு மெத்தடில் யூஸ் பண்ணோம். சீரியலைஸ்டு மெத்தட்னா சொன்னால் சீரியலைசபிள்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்போனாலும் இந்த மற்ற ஸ்கிரிப்ட் மூலமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எடிட் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தடில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயங்கள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். 6 விஷயங்கள் என்னென்னா பப்ளிக் ஸ்ட்ரிங், நமக்கு தேவையான கொஸ்டின், அண்ட் பப்ளிக் ஸ்ட்ரிங், அப்புறம் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ. அது மாதிரி நமக்கு தேவையான இன்னும் ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. சரி, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, அண்ட் எல்லாத்துக்கும் நேம் சேஞ்ச் பண்ணுவோம். டி, சி, பி. ஓகே, அண்ட் ஃபைனல் இன்னொன்று கிரியேட் பண்ணதுக்கு பப்ளிக் ஸ்ட்ரிங் answer. Okay, so this is நம்ம சீரியலைசபிள் ஸ்கிரிப்ட். பேசிக்காக ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், குயிஸ் கேம் சொல்லி. அதில் பப்ளிக் கொஸ்டின் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, அண்ட் ஒரு ஆன்சருக்குள்ள கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.